இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப நன்னா இருக்குல்லம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆமாண்டா கண்ணு, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கடா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சரி சரி, நீ போய் விளையாடு, பட்டாசு வெடி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரிம்மா. இரு ஆகாமி, தீபாவளியில் சாப்பிட்டு அப்புறம் பட்டாசு வெடிக்கலாம். ஆகாமி எல்லாரும் இப்ப போய் விளையாடுங்க. அக்கா, உங்க புடவை நன்னா இருக்கு. இந்த தடவை நம்ம எல்லார் தீபாவளி ட்ரெஸ்ஸும் பிரமாதமா அமைஞ்சிருது இல்லக்கா? ஆமாம் பிரியா, நான் போய் பக்கத்தாத்துல பட்சணம் கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரேன். அப்புறம் நீ போயிட்டு வா. சரி, நான் போயிட்டு வரேன். குழந்தைகள்லாம் சோகமா உள்ள வராங்க. என்னாச்சுடா, ஏன் முகம் சுருங்கி போயிருக்கு? மத்தாப்பு சக்கரம் எல்லாம் வெடிக்கலையா? பெரியம்மா, என் ஃப்ரெண்டு மகதி பக்கத்தாத்துல இருக்கால, அவ அப்பா கூட வெடி வெடிக்கிறாமா. அவ அப்பாவும் பார்த்து வெடி மேல பட்டுட போகுது, சுட்டுக்காதுன்னு சொல்றா. அவளும் அவ அப்பா கூட என்ஜாய் பண்ணி வெடி வெடிக்கிறா. எனக்கும் அப்பா பெரியப்பா கூட சேர்ந்து வெடி வெடிக்கணும்னு ஆசையா இருக்குமா. ஆசையா இருக்கு பெரியம்மா. 2 பேரும் எப்போ வருவா? அவ அப்பா ஆபீஸ் வேலையில இருக்காடா கண்ணு. அவளுக்கெல்லாம் பண்டிகை நாள் கிழமைனா லீவு உண்டுமா. ஆனா நம்ம அப்பா பெரியப்பா அப்பாக்கெல்லாம் லீவு கிடையாது. கோயில் பூஜையில லீவு போட முடியாதுடா கண்ணா. போமா, எனக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம அப்பாவும் அவளை மாதிரி ஆபீஸ் உத்தியோகம் பார்க்க வேண்டியது தானே. அப்பா ஏன் கோயில் பூஜை பண்றாளோ? அப்பா மட்டும் வேலைக்கு போயிருந்தானா இந்நேரம் நாமளும் சந்தோஷமா சேர்ந்து இருந்திருக்கலாம்ல. அச்சோ, இப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நாமெல்லாம் இப்படி சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு சுவாமி அம்பாள் தாண்டா காரணம். அது எப்படிமா சொல்ற? பண்டிகை நாட்கள்ல அவெல்லாம் கோயிலுக்கு போகும்போது நம்ம அப்பா பெரியப்பா அங்க இருந்தாதானே பூஜை பண்ணியோ அர்ச்சனை பண்ணியோ அவளுக்கு கொடுக்க முடியும். நீ வேணா பாரு, நாள் கிழமையில புது ட்ரெஸ் போட்டுண்டு கோயிலுக்கு போவா. அதே மாதிரி அந்த நாளும் அவ சந்தோஷமா தொடங்குவா. ஆமா, அவெல்லாம் சந்தோஷமா நாள் கிழமை கொண்டாடணும்னா நாம தானே கோயில்ல இருந்து அவளுக்கு அர்ச்சனை பண்ணி கொடுத்து சந்தோஷத்தையும் கொடுக்கணும். அதனால நம்ம பெருமைப்படணும். நம்ம எல்லாரையும் சுவாமி அம்பாள் நன்னா வச்சுட்டு இருக்கான்னு சந்தோஷப்படணும். சரியா? சமத்து குட்டி, போய் விளையாடுங்க. அப்பா பெரியப்பா வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இது 2வது காட்சி. பசங்கள்லாம் ஸ்கூல் கிளம்பியிருக்காங்க. நம்ம மடி விழுப்பு பார்க்குறோம்ல, அதை பற்றின குழந்தைங்களுடைய கேள்விக்கு அம்மாவும் பெரியம்மாவும் விளக்கம் கொடுக்குற மாதிரியான சீன். ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுடா பசங்களா, சீக்கிரம் பேக்கை பேக் பண்ணிட்டு கிளம்புங்க. அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்பாவை கொண்டு போய் விட சொல்றியா ப்ளீஸ்? ஆசையா இருக்குமா. அப்பா குளிச்சுட்டா மடியா இருக்கா, உன் மேலெல்லாம் படமாட்டா, அப்புறம் எப்படி கொண்டு போய் விட முடியும்? நீ எப்போதும் போல நீங்களே கிளம்பி போங்கப்பா. இதுதான் பெரியம்மா எங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த ஆத்துல இந்த மடி விழுப்பு பாக்குறதெல்லாம் அந்த காலம், இப்பெல்லாம் யாரும் பாக்குறதும் இல்லை. ஸ்கூலுக்கு லேட்டானாலும் இப்போ போய் அடிக்கிறது ஒன்றும் குறைச்சல் இல்லை. இந்த மாதிரி அடிக்கிறது ஒன்றும், இப்போ வாய் அடிக்கிறதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. மடி அப்படின்னா சுத்தம்னு அர்த்தம். நாம நம்மளே சுத்தமா வச்சுக்கிறது தான் மடின்னு பேரு. 2 வருஷம் முன்னாடி கொரோனா வந்ததே, அப்போ எல்லாரும் என்ன பண்ணினா? யாரையும் தொட்டு பேசாம தள்ளி நின்றுட்டு தானே பேசினா. அதை தான் நம்ம மடிங்கிற பேர்ல அந்த நாள்லேருந்து கடைபிடிச்சுன்னு வரோம். ஒருத்தரோட ஒருத்தர் நெருங்கி பேசினாலோ கை கெடுத்தாலோ தொற்றுகள் வருங்கிறது கொரோனா கண்டுபிடிப்பு இல்லடி, நம் மூதாதையர் கண்டுபிடிச்சது. இதெல்லாம் நம்ம அந்த காலத்துலேருந்து மடிங்கிற பேர்ல கடைபிடிச்சிட்டு வரோம். நமக்கு அதான் ரொம்ப சுத்தம். ஓ, அதனாலதான் நாங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் யூனிஃபார்ம் கழட்டிட்டு கை கால் முகம் அலமெண்டு வான்னு சொல்றியாமா? அது சரி, அப்போ 10 பசங்க பாக்குறாங்களே, அது ஏன்? சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய சாதம், சாம்பார், கறி, கூட்டு இந்த மாதிரி வேக வைக்கிற உணவுப் பொருட்களை ஊறுகாய், மோர் இந்த மாதிரி நாட்பட்டு வரக்கூடிய பொருட்களோட சேர்த்து வச்சோம்னா அதனுடைய பாக்டீரியா கிருமிகள் இந்த பொருட்களை தொற்றி சீக்கிரமே அதையும் கெட்டு போக செஞ்சிடும்.
அதனால தான் 10 பைசா பார்க்கணுங்கிறது. இதனால நம்ம உபயோகிக்கிற உணவுப் பொருளும் நாள்பட்ட வரும், வீண் விரயமாகாது. புரிஞ்சுதா? ஓ, நன்னா புரிஞ்சுதுமா. அதனாலதான் 10 தொட்டா கையாளணுமா? எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுதுமா. ஆமாண்டா கண்ணு. ஓகேமா பெரியம்மா, நாங்க ஸ்கூல் போயிட்டு வரோம். பை. எல்லாம் பெரியவாளா ஆயிட்டா, குழந்தைங்கள்லாம் நன்னா படிச்சு கல்யாண வயசுல இருக்கா. அவத்துல ஆரம்பத்துலேருந்து 2 சின்ன குட்டி பொன் குழந்தைங்களும் ஒரு பையனும் இருக்கான். பையன் பாடசாலையில் படிச்சுட்டு இப்போ கோவில் பூஜை பண்ணிட்டு இருக்கான். அவள் பெரியம்மாவோட பையன். இப்போ அந்த அம்மாவோட பொண்ணுக்கு அம்மா வந்து பேசுகிறா. ஸ்ரீமதி, உனக்கு கல்யாண வயசு வந்துடுதுடா. நீயும் நன்னா படிச்சிருக்க. உன் அப்பா அண்ணாவும் நன்னா படித்து கோயில் பூஜை பண்ணுறான், ரொம்ப நன்னா சம்பாதிக்கிறான். உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்டா. சொல்லு, உனக்கு என்ன மாதிரி பையன் பார்க்கணும், உனக்கு என்ன விருப்பம்னு சொல்லுமா. நான் வேலைக்கு போற மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிப்பேன். படிச்சிருந்தா என்னடா, நீ படிச்சிருக்க அதனால அப்படி சொல்ற. படிச்சிருந்தா என்ன, படிப்புங்கிறது நம்ம அறிவு வளர்ச்சிக்கு, சமுதாயத்தில் நம்மளை உயர்த்திக்கிற அளவு அறிவு வளர்வதுக்கு தான் ஸ்கூல் படிப்பும் காலேஜ் படிப்பெல்லாம். அதனால படிச்ச மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்னு நீ சொல்றது தப்புடா. நீ ஏன் அப்படி சொன்னா உன் அண்ணாவை யார் கல்யாணம் பண்ணிப்பா? இப்போ எல்லாம் பெண் குழந்தைகள் எல்லாரும் நன்னா படிச்சிருக்கா, வேலைக்கு போறா, கை நிறைய சம்பாதிக்கிறா. அதனால குடும்ப செலவுகள்லாம் 2 பேருமே பங்கு போட்டு நடத்தலாம். நம்ம குலத்தொழிலே கோவில் பூஜை செய்யறது தான். கோவில் பூஜை பண்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உனக்கு பெருமை. ஆஃபீஸ் வேலைக்கு போறவா ஒருத்தர் கையை கட்டிண்டு அவன் சொல்ற வேலையை தான் செய்யணும். ஆனா கோயில் பூஜை அப்படி இல்லடா கண்ணு. எல்லா நாளும் வருமானம் கிடைக்கும், மாச கடைசிங்கிற போதாக்குறையே கிடையாது. நிறைவான வாழ்க்கை கோயில் பூஜை பண்றதுல தான் இருக்கு. நம்ம சமூகம் தழைக்கணும்னா வேலைக்கு போற மாப்பிள்ளை தான் வேணும்னு பொண்ணோ பெண்ணை பெத்தவாளோ சொல்லக்கூடாது. அப்படி சொல்றது தான் சமூகத்துக்கு நம்ம செய்யற துரோகம். சரிம்மா, நிவேத்தியம் போட வேண்டியதுதான் வருமே. அது பெரிய பாக்கியம்டா கண்ணா. நம்ம கையால் சமைக்கிறதுல தான் அம்பாள் வசியப்பட்டு சாப்பிட்றா. அதனால தான் ஜனங்கள் வந்து பிரசாதமாக கண்ணில் ஒத்திண்டு சாப்பிட்றா. அது மிகப்பெரிய பாக்கியமாக நினச்சிட்டு பண்ணணும். வேற யாரோ சமைச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது இந்த பிரிவியில் நாம் பண்ணுற பெரும் பாக்கியம்மா. உன் மாமா பொண்ணு அண்ணா படித்து வேலைக்கு போகிறதால கோயில் பூஜை பண்ணுற உங்கள் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க வரும்னு சொல்லியிருக்கா. இதே மாதிரி பெண்களை தான் நம்ம குலம் தழிக்கும். சரிம்மா, உன் விருப்பப்படியே எனக்கு பாருமா மாப்பிள்ளையே. இப்போ வந்து காட்சி வந்து 4 பக்கத்தாத்துலேருந்து மாமி வந்து அவளோட பேசுகிறா. எப்படி இருக்கீங்க? உங்க பையனுக்கு பொண்ணு கிடைச்சிடுதுன்னு கேள்விப்பட்டேன். படிச்ச பொண்ணாவே பார்த்துட்டீங்க போல இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்துல எல்லாருமே கோயில் பூஜை பண்றவாளை படிக்கிறதுக்கு முன் வரா. அது சரி, ஸ்ரீமதிக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை பார்க்க போறீங்க? கிடைச்சிட்டாளா மாப்பிள்ளை? என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு பிடிச்சா சரி, எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் ஓகே. இல்லை மன்னி, இப்போதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு உங்களோட சர்க்கிளில் யாரானும் தெரிஞ்சவா இருந்தால் சொல்லுங்களேன். நல்ல மாப்பிள்ளையாக அமையணும், அதுதான் இப்போ எங்களுக்கு கவலையாக இருக்குது. அவள் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டா. நீங்கள் ஏன் மாமி கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலையிறீங்க? நம்ம ஆதிசைவர் மேட்ரிமோனியில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதில் நிறைய பையன் ஜாதகம்லாம் இருக்குது. கோவில் பூஜை பண்ணுற ஜாதகம், வேலைக்கு போகிற ஜாதகமும் இருக்குது. அதில் உங்கள் ஜாதகம் எது செட் ஆகுதோ உங்கள் பொண்ணுக்கு அதை பார்த்து நம்ம சுலபமாக கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கெலாம் நீங்கள் வருத்தமே பட வேண்டியதில்லை. ரொம்ப நன்றி சுபாஷினி. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நல்ல வேலை வந்து இப்படி நீ ஒரு மேட்ரிமோனியை பற்றி நீ சொன்ன. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் நாளைக்கே ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். தேங்க்யூ. அவர்களின் வாழ்வியல் நெறிமுறைகளை நம் கண்முன் நிறுத்திய நாடக அமைப்பாளர் ஸ்ரீமதி அகிலா கார்த்திகேயனுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கிறோம்.